ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2073வது பகுதி. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளிய 2 பிரபந்தங்களுள்ளே திருமாலை எனும் பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். திருமாலை அறியாதார் பெருமாளை அறியாதாரே என்பது பெரியவர் வாக்கு. அதிலே 5வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். முதல் 3 பாசுரங்களாலே தாம் பெற்ற பேற்றினை சொன்னார். அதற்கடுத்து 4வது பாசுரத்திலிருந்து 11 பாசுரங்களால் பிறருக்கு உபதேசம் செய்கிறார். திருநாம சங்கீர்த்தனத்தை கை கொள்ளுங்கள், எம்பெருமானை அடையலாம் என்று. சென்ற பாசுரத்திலே சத்ரபந்து என்னும் ஒரு கொடியவன், பாபிஸ்டன், அவனுக்கே கோவிந்த நாமம் பரமபதத்தை கொடுத்தது என்றால் நமக்கு கிடைக்காதா என்று சொன்னார். இந்த பிறவியுள் பிணங்குமாறே என்று சிறந்ததான பகவத் விஷயத்தை விட்டு தாழ்ந்த விஷயங்களை பற்றி சம்சாரிகள் அனர்த்தப்படுகிறார்களே, துன்பப்படுகிறார்களே என்று இகழ்ந்தார் முன் பாசுரத்திலே. இதை கேட்ட லோகாயுதன், இதர விஷயங்களுக்கு என்ன குறை? பேரின்பம் தரும் 16 வயதுடைய பெண்கள் நிறைந்துள்ள சம்சாரத்தை இகழ்வானேன் என்று ஆழ்வாரை மறுத்துரைத்தான் அந்த லோகாயுதன். உடலை காட்டிலும் வேறுபட்டதொரு ஆத்மா உண்டு என்றும், தர்மமும் அதர்மமும் உண்டு என்றும், மேலுலகம் உண்டு என்றும் சொல்கிறது பொய். உலகை காட்டிலும் வேறுபட்டதொரு ஆத்மா உண்டு என்றும், தர்மமும் அதர்மமும் உண்டு என்றும், மேலுலகம் உண்டு என்றும் சொல்லுகிறது பொய். பிரத்யட்சமாக காணப்படும் இந்த உடம்பை கொண்டு அனுபவிக்கும் அனுபவங்கள் தவிர இந்த உடம்பை விட்டு சென்று அனுபவிக்கும் அனுபவங்கள் இல்லை என்பது லோகாயுதனின் மதம். இவனை குறித்து, இந்த உடம்பினை கொண்டு நீ பெரும் பலன்கள் தாழ்ந்தவையாயும் நிலையற்றவையாயும் இருப்பவை, அவையும் அடைவதற்கு அரிதாயிருப்பவை என்று பதில் உரைக்கிறார் இந்த பாசுரத்திலே. லோகாயுதனுக்கு பதிலளிக்கும் வகையாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. பாசுரத்தை பார்க்கலாம். பெண்டிரால் சுகங்கள் உய்ப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு உண்டிரா கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து நைந்து தன் துழாய் மாலை மார்வன் தமர்களாய் பாடியாடி தொண்டு பூண்டு அமிர்தம் உண்ணா தொழும்பர் சோர் உகக்குமாறே. பெண்டிரால் சுகங்கள் உய்ப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு உண்டு கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து நைந்து தன் துழாய் மாலை மார்வன் தமர்களாய் பாடியாடி தொண்டு பூண்டு அமுதம் உண்ணா தொழும்பர் சோறுகக்குமாறே என்பது இன்றைய பாசுரம். பாசுரத்துடைய பதவுரை பார்க்கலாம். பெண்டிரால் பெண்களால், மனைவியரால், சுகங்கள் சகல சுகங்களையும் உய்ப்பான் உய்ப்பதற்காக அனுபவிக்க கருதி பெரியதோர் இடும்பை பூண்டு மிகப்பெரிய துன்பங்களை மேற்கொண்டு இரா உண்டு, இரவு பொழுதிலே உண்டு, கிடக்கும் போது படுக்கையிலே கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து உடலை காப்பாற்றுவதற்காகவே கவலைப்பட்டு நைந்து மனமுடைந்து தன் துழாய் மாலை மார்வன் குளிர்ந்த திருத்துழாய் மாலையினை திருமார்பில் அணிந்த சர்வேஸ்வரனுடைய தமர்களாய் அடியவர்களாய் பாடி ஆடி பகவத்குணங்களை வாயார பாடி அதனால் நின்ற இடத்தில் நிற்க முடியாதபடி ஆடி தொண்டு பூண்டு அடிமைத்தனத்தை மேற்கொண்டு அமுதம் உண்ணா பகவத்குணானுபவமாகிற அமிர்தத்தை அருந்த பெறாத தொழும்பர் நீசர் சோறு உகக்குமாறே, சோற்றை விரும்புவது என்னோ என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே. அதாவது, பெண்களால் எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிப்பதாக எண்ணி மிகப்பெரிய துன்பங்களை ஏறிட்டு கொண்டு இரவில் உண்டு படுக்கையில் சாயும் போது உடலை பாதுகாப்பதற்காகவே கவலைப்பட்டு மனமுடைந்து குளிர்ந்த திருத்துழாய் மாலையை திருமார்பில் அணிந்த சர்வேஸ்வரனுடைய அடியாராய் பகவத்குணங்களை வாயார பாடி ஆடி தொண்டு செய்து பகவத்குண அனுபவமாகிற அமுதத்தை உண்ணாத நீசர் சோற்றை விரும்புவது ஏனோ என்றது இந்த பாசுரத்துடைய பொருளாகும். பெண்டிரால் இன்பமடைய நினைப்பது நெருப்பை தழுவி தாபம் தீர நினைப்பது போன்றது. உடலுக்கே என்ற ஏகாரத்தால் தேகத்தை காட்டிலும் வேறுபட்டதான ஆத்மா ஒன்று உண்டு என்று எண்ணி இருந்தால் அதற்காகவும் சிறிது கவலைப்படுவான்.
அப்படி இல்லாமல் உடலுக்கே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான் தொழும்பர் தாழ்ந்தவர். சோறு உகக்குமாறே நித்தியமான ஆத்மஸ்வரூபத்துக்கு பகவத் சேஷத்துவ கைங்கரியங்களே தாரகம் என்று அறியாதவன் அனித்தியமான தேகத்துக்கு சோறு தாரகம் என்பதை எப்படி அறிந்து உண்டு உயிர் வாழ்கிறான்? பெற்றோரை கண்டு இப்படி செய்கிறானே ஒழிய அறிவு கொண்டு ஆராய்ந்து அவன் செய்யவில்லை. ஆராய்ந்து அறிந்திருந்தால் ஆத்மாவுக்கு நன்மை எது தீமை எது என்று எண்ணியிருக்க மாட்டானா? இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரை பார்க்கலாம். பெண்டிரால் சுகங்கள் உய்ப்பான், பெண்களால் இன்பம் அடைய வேண்டும் என்று நினைத்து தானே இவன் இந்த விஷயத்திலே இறங்குகிறான். இது எப்படி இருக்கிறது என்றால், இது நெருப்பை தழுவி தாபம் தீர நினைப்பது போலும், ஆடுகிற பாம்பின் நிழலிலே படுத்து இளைப்பாற நினைப்பது போலும், விஷத்தை குடித்து உயிர் தரிக்க நினைப்பது போலும் இருக்கிறது என்று சொல்கிறார். 3 உதாரணங்கள் சொல்கிறார். நெருப்பை தழுவி ஒரு பெரிய செம்பாலே ஒரு பெண் உருவத்தை செய்து அது நன்றாக பழுக்க காய்ச்சி அதனை போய் தழுவினால் அவன் சுகம் தீருமா? அப்படி நெருப்பை தழுவி தாபம் நினைப்பது போன்றது இது. அல்லது ஆடுகிற பாம்பு நிழலே போய் படுத்து இளைப்பாற நினைப்பது எவ்வளவு புத்திசாலித்தனம், அது போன்றது. அல்லது இவனுக்கு பசி, கொடூர பசி இருப்பது, ஒரு பாட்டிலில் விஷம், அதை குடித்து உயிர் வாழ முடியுமா? அதுபோலத்தான் இருக்கிறது பெண்களால் இன்பம் அடைய வேண்டும் என்று நினைப்பது. துன்பத்திற்கு காரணமாய் இருப்பதை அறியாமலே இன்பத்துக்கு காரணமாக அதனை நினைத்து மயங்குகிறான் இவன். பெண்களால் இன்பம் அடைய நினைப்பது துன்பத்திற்கு காரணமாகுமோ எனில், கொண்ட பெண்டிர் என்ற திருவாய்மொழியிலே சொல்கிறபடியே தன்னுடைய கதியின்மை தோன்ற அது வேண்டும் இது வேண்டும் என்று இவன் சம்பாதிக்க முடியாதவைகளை இவனிடம் கேட்டு இவனை அலைக்கழிக்கக்கூடியவர்களாகத்தானே கொண்ட பெண்டிர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அன்பாவது இவனிடம் அளவு கடந்து இருக்கிறதா என்று பார்த்தால், இவனிடம் பணம் போகம் இருக்கும் வரையிலேயே அவர்களுக்கு இவனிடம் அன்பு உள்ளது. அதற்கு மேல் இல்லை. பணம் இல்லை என்றால் ஒன்றுமில்லை, அன்பில்லை. பெண்டிர் என்பதை கொண்ட பெண்டிரை குறிக்காமல் பொதுவாக பெண்கள் என கொண்டு வேசிகளையும் குறிப்பதாக கொண்டால் இவன் படும் துன்பங்கள் சொல்ல முடியாதவை. அவர்கள் பணத்திற்காக உடலை விற்பவர்களாகையாலே இவன் கொடுக்கும் பணத்திற்கு தகுந்த காலம் மட்டுமே இவனுக்கு இன்பத்தை கொடுப்பார்கள். ஆகையாலே இவன் விரும்பும் போகம் அவர்களிடம் இல்லை. அதோடு பிறர் பார்த்தால் தலைகுனிய வேண்டும்படியான அவமானமும் ஏற்படும். அதை தப்பினாலும் மறுமையில் நரகம் ஏற்படும். பெண்களால் அடையும் சுகம் இப்படியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பெற்றால் ஆனந்தமயமான பரமாத்மாவை பெற்றது போல நினைக்கிறான் இந்த அறிவிலை. சுகங்கள் என்கின்ற பன்மை எல்லா இன்பங்களாலும் இவளாலே என்று இவன் நினைப்பதை காட்டுகிறது. இவள் கால் வைத்த வேளை நமக்கு செல்வம் உண்டாயிற்று. பெரியவளான பின்பு காமரசத்தையும் அளிப்பாள், அதற்கு பிறகு மக்கள் செல்வத்தையும் அளிப்பாள் என்றல்லவோ இவன் மனோரதிக்கிறான், ஆசைப்படுகிறான். உய்ப்பான் என்றது இவன் இப்படி ஆசைப்பட்டு கொண்டிருப்பானே இருக்கிறானே தவிர அவளிடத்தில் ஒரு சுவையும் இல்லை என்பதை காட்டுகிறது. தாழ்ந்த விஷயமாகையாலே நீண்ட நாள் இக்காமத்தை அனுபவித்தாலும் இன்னது அனுபவித்தோம் என்று நினைத்து பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. இவன் அவர்களிடம் காமவசப்பட்டு திரிகிறானே ஒழிய அவர்கள் இவனிடம் அப்படி ஈடுபடுவதில்லை. அவர்கள் இவனுடைய பணத்தையே வேண்டி அது இல்லாமையாலே இவனை அவமதித்தாலும் அந்த அவமதிப்பே காரணமாக இவனுக்கு அவர்களிடம் காமம் அதிகமாகும். பெரியதோர் இடும்பை பூண்டு இந்த மிக தாழ்ந்த இன்பத்தை பெறுவதற்காக காலதானம் வாங்கியும் பரஹிம்சை பண்ணியும் செயற்கரிய பெரும் துன்பங்களை ஏறிட்டு கொண்டும் பணம் சேர்க்க முயல்வான். அந்த பெண்கள் உய்ப்பான் அந்த சுகத்தை கருதி பெரியதோர் இடும்பை மிகப்பெரிய துன்பங்களை அவன் ஏற்றுக்கொள்வான். அது காலதானம் வாங்குதல். ஏற்கனவே நாம் பார்த்தோம் அல்லவா, யமனை போன்ற ஒரு உருவம் பொன்னால் செய்து அதை தானம் கொடுப்பான் ஒருவன் யமபயத்தாலே. வாங்குவவனுக்கும் அந்த யமபயம் பின்னால் வரும் என்பது தெரியாமல் தான் சுகிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பொருளை தேட முயல்கிறான் இவன். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு துன்பம் கொடுத்தும் கொள்ளையடித்தும் கொலை செய்தும் செயற்கரிய பெரும் துன்பங்களை ஏறிட்டு கொண்டும் பணம் சேர்க்க முயல்வான். அதுதான் பெரியதோர் இடும்பை பூண்டு. பூண்டு என்றதால சோற்றுப்பானையின் வாய் வளையும் கழுத்திலே மாட்டிக்கொண்டால் இவனால் கழற்ற முடியாதது போல
இந்த சம்சார துன்பத்தையும் இவனால் கழற்ற முடியாது என்று சொல்லுகிறார். பெரியதோர் இடும்பை பூண்டு. நண்பனோடு தன் வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது புருஷன் செய்த அதிகாரங்களைக் கண்டு வெகுண்ட மனைவி அவன் தலையிலே சோற்று பானையை போட்டு உடைக்க அதன் வாய் வளையம் அவன் கழுத்திலே மாட்டிக்கொண்டது. வீணாய் உடைந்த சட்டி மெத்த உண்டு என் தலையில் பூணாரம் பூண்ட புதுமையை யானறியேன் என்று நண்பன் பாடினான் என்ற கதை இங்கே நினைவு கொள்ளத்தக்கது. பலமுறை அந்த மாதிரி செய்திருக்கிறாள் போல் இருக்கிறது. வீணாய் உடைந்த சட்டி மெத்த உண்டு என் தலையில் பூணாரம் பூண்ட புதுமையை யானறியேன் என்று சொல்லக்கூடிய கதை. அப்படி கழுத்திலே மாட்டியதை எடுக்க முடியுமா? முடியாது. அப்படித்தான் இந்த இடும்பையும் அளவிறந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அளவிறந்த துன்பத்தை அல்லவா இவன் ஏறிட்டுக் கொள்கிறான். ஆனால் ஒரு முறை வணங்கினாலே பொறுக்க முடியாமல் நீர்ப்பண்டமாய் உருகி இவனுக்கு மோட்சத்தை அளிக்கும் விஷயத்தை அல்லவா இவன் பற்றி இருக்கிறான். வித்தியைகளுக்குள்ளும் ரகசியங்களுக்குள்ளும் மேலானது பக்தி. இதுவே பாவங்களை போக்கடிப்பவற்றுள் உயர்ந்தது. என்னை நேரில் காட்டுவது, என்னை அடைவதற்கு சாதனமானது, செய்வதற்கு மிகவும் சுகமானது, பலனை கொடுத்த பின்பும் அழியாதது என்கிறபடியே சாதனா அனுஷ்டான வேளை தொடங்கி பரம ஆனந்தமாயிருக்கும் இவனை பற்றுதல். சுசுகம் கர்த்தும் பகவத் விஷயத்தை அல்லவா இவன் பற்றினது. தூய அமுதை பருகி பருகி என் மாயப்பிறவி மயவறுத்தேனே என்று நம்மாழ்வாரும் திருவாய்மொழியிலே சொல்லுவார். பெண்களால் சுகங்கள் உய்க்க நினைத்தால் சாதன வேளையிலும் பலனளிக்கும் வேலையிலும் எப்போதும் துன்பமாயிருக்கும். உண்டு இரா உண்டு. சாப்பிடக்கூட நேரமில்லாதபடி பகலெல்லாம் பணம் சம்பாதிக்க அலைந்து திரிந்து அஸ்தமித்த பின்புதான் உண்பதற்கு நேரம் இருக்கும் இவனுக்கு. முதலில் உணவை உண்டு தன் உடலை காத்து கொண்ட பின்பே பெண்களோடு சுகங்கள் உய்க்க நினைப்பது. இரா உண்டு கிடக்கும் போது பகலெல்லாம் அலைந்த அலுப்பு தீர உடம்பை படுக்கையிலே கிடத்தினால் போதும் என்று நினைக்கக்கூடிய நேரத்திலே, இந்த நேரத்தில் அவயவங்கள் எல்லாம் தளர்ந்து இருக்கையாலே இவன் ஆசைப்பட்டபடி காமபலனை நினைப்பதற்கோ அனுபவிப்பதற்கோ வல்லமையற்றவனாயிருப்பான். இப்படித்தான் இவன் பெண்டிரால் சுகங்கள் உய்ப்பது. உடலுக்கே கரைந்து நைந்து படுக்கையில் விழுந்த பின்பும் நாளைக்கு இந்த பெண்டு பிள்ளைகளை எப்படி காத்து வயிற்றுக்கு விரை தேடப் போகிறோம் என்ற கவலையே விஞ்சி இருக்கும். உடலுக்கே என்ற வேகாரத்தாலே உடலை காட்டிலும் வேறுபட்டதான ஆத்மா ஒன்று உண்டு என்று நினைத்திருந்தான் என்றால் அதற்காகவும் சிறிது கவலைப்படுவான். அப்படி இல்லாமல் தேகமே ஆத்மா என்று இருப்பவனாகையாலே உடலுக்கே கரைந்து நெய்கின்றான் என்று காட்டுகிறார் ஆழ்வார். உடலை காட்டிலும் வேறுபட்டது ஆத்மா என்று அறிந்தால் அல்லவா மறுமையில் ஏற்படும் நரகத்தையும் அதற்கு பின் மறுபிறவியில் ஏற்படும் கர்ப்பவாசம் முதலான துன்பங்களையும் அடையாதபடி தப்பும் வழி என்ன என்று கவலைப்படுவான். ஆத்மாவை பற்றிய இந்த ஸ்வரூப ஞானம் இல்லாமையாலே உடலுக்கு உறுதி தடவே கவலைப்படுகிறான் இவன். கரைந்து நைந்து என்றதாலே எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலே ஆழ்ந்து நிற்கும் ஆழ்வார்கள் நினைதொரும் சொல்லுந்தொரும் நெஞ்சு இடிந்தொருகும் என்று நம்மாழ்வார் சொல்வது போல அந்த கல்யாண குணங்களை நினைத்து நினைத்து படுவதையெல்லாம் இந்த தேகத்தை நினைத்து படுகிறான் இவன் என்று காட்டுகிறார். தன்துளாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடி ஆடி சர்வேஸ்வரனை அனுபவித்து ஏதத் சாம காயன்னாஸ்தே ஹா ஊ ஹா ஊ ஹா ஊ அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதக என்று தைத்திரிய உபனிஷத்திலே சொல்லப்பட்டபடி முக்தன் ஹாவு 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 என்று சாமகானத்தை பாடிக்கொண்டிருக்கிறான். நான் பரமபுருஷனுக்கு அன்னம் போல போக்கியமாயிருப்பவன், நான் பரமாத்மாவுக்கு அன்னம், நான் பரமாத்மாவுக்கு அன்னம், நான் பரமபுருஷனின் உகப்பாகிற அன்னத்தை புஜிப்பவன், நான் அன்னத்தை புஜிப்பவன், நான் அன்னத்தை புஜிப்பவன் என்கின்றபடியே இன்புற்று அந்த இன்பச் செருக்குக்கு போக்கு வீடாக பரமபதத்திலே நித்திய சூரிகள் சாமகானம் பாடி திரிவது போல பாடி ஆடி திரிய வேண்டிய சேதனர் இப்படி அனர்த்தப்படுகின்றார்களே, இப்படி துன்பத்திலே உழன்று கொண்டிருக்கிறார்களே, சம்சாரத்திலே ஈடுபட்டு என்று சொல்கிறார் ஆழ்வார். தன்தொழாய் மாலை மார்பன், இவனே தேவர்களில் சிறந்தவன் என்று அறுதியிடலாம்படி
பூவில் சிறந்த திருத்துழாய் மாலையாலே அலங்கரிக்கப்பட்டவன் தன் துழாய் மாலை மார்பன். எவ்வளவு பாடுபட்டு திருப்தி செய்வித்தாலும் திருப்தி அடையாத பெண்களைப் போல அல்லாமல் தன் வெறுமையை ஆகிஞ்சன்யத்தை முன்னிட்டு கொண்டு, எனக்கு ஒரு வழியில்லாத ஒரு தன்மையை முன்னிட்டு கொண்டு என்னை உபாயமாக பற்றுகிறவனை நான் காக்க கடவேன் என்பது தோன்ற தனிமாலையிட்டு கொண்டல்லவா அவன் இருக்கிறது. அவன் காப்பாளன் இரட்சகன் ஆகாத போதும் அவனுடைய தோளும் தோள் மாலையுமான அழகே அவனை அடைபவருக்கு பெரும் பேராக அல்லவோ இருக்கிறது. தமர்களாய் இந்த பகவத் விஷயத்தில் இவன் பெரிய சாதனா அனுஷ்டானங்களை செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லையே. நான் உனக்கு அடியவன் என்று அவனுக்கும் தனக்கும் உள்ள இயற்கையான உறவை செய்தாலே போதுமே. அவன் நமக்கு சுவாமி என்பதையும் நாம் அவனுக்கு அடிமை என்பதையும் அபோர்ஷேயமாகையாலே குற்றத்திற்கு இடமல்லாத வேதங்களும் தாசோகம் தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்யாக்லிஷ்டகர்மனக அனுமான் சத்ருசஞ்ஞானம் நிகந்த மாருதாத்மஜக என்று ராமாயணம் சுந்தரகாண்டத்திலே சொல்லப்பட்டது போல, கோசல நாட்டுக்கு அதிபதியும் பெருங்காரியங்களை எளிதாக செய்து முடிப்பவனுமான ராமனுக்கு எதிரிப்படைகளை அழிப்பவனும் வாயுவின் மகனும் அனுமான் என்ற பெயரை உடையவனுமான நான் தாசன் முதலான குற்றமற்ற இதிகாச வசனங்களும் சொல்வதாலே இந்த ஆத்மாவுக்கு நிலை நின்ற ஸ்வரூபம் அவனுக்கு அடிமைப்பட்டிருப்பதே அல்லவா. தமர் என்றால் அடியார்கள் என்று பொருள். இதுவே அவனுக்கு ஸ்வரூபம். பெண்டிரால் சுகங்கள் உய்ப்பதற்காக பெரியதோர் துன்பம் பூண்டது முதலானதெல்லாம் இவன் தானே ஏறிட்டு கொண்டதே அல்லவா. பாடி ஆடி பகவானை அனுபவித்து அதனால் உண்டான பிரீதிக்கு போக்குவீடாக பாடி, அப்படி பாடும்போது இருந்த இடத்தில் இருக்க முடியாமல் ஆடி பாடி ஆடி. ராமாயணம் சுந்தரகாண்டத்திலே சொல்லப்பட்டபடி சில வானரர்கள் பாடுகிறார்கள், சிலர் வணங்குகிறார்கள், சிலர் ஆடுகிறார்கள், சிலர் சிரிக்கிறார்கள், சிலர் கீழே விழுகிறார்கள், சிலர் திரிகிறார்கள், சிலர் தாவுகிறார்கள், சிலர் கூச்சலிடுகிறார்கள் என்று மதுவனத்தில் புகுந்த வானர வீரர்களைப் போலல்லவாயிற்று இவன் இருப்பது. பரவத்திற்கு சென்றாலும் ஹா ஊ ஹா ஊ ஹா ஊ என்று சாமகானம் பாடி ஆடுவதாக அல்லவோ வேதமும் ஓதிற்று. தொண்டு பூண்டு அடிமை பூண்டு தன் அடிமைத்தனத்துக்கு சொரூபத்துக்கு தகுந்ததான கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டு, இது கடமை என்று ஏற்றுக்கொள்ளாமல் உகந்து ஏற்றுக்கொண்டு, பூண்டு இந்த ஆத்மாவுக்கு அடிமைத்தனம் தானே ஆபரணம், ஆகையாலே பூண்டு பூண் அணிந்து என்று சொல்கிறார். நண்பர்களை உகப்பிப்பவனும் மகாபாகியசாலியுமான லக்ஷ்மணன் தன் தமையனுடன் கூட வனத்துக்கு புறப்படுவதற்காக மரவுரியினால் முதலிலேயே அலங்கரித்து கொண்டு விட்டான் என்று ராமாயணம் சொன்னபடியே இளைய பெருமாளுக்கு மரவுரியே அலங்காரமானது போலே இவனுக்கும் தாஷ்யமே அடிமைத்தனமே ஆபரணமாகும். நம்பெருமாளுக்கு சேர சுந்தர பாண்டியன் தம்பிரான் பதக்கம் போலே இச்சேதனனுக்கு அடிமைத்தனமே ஆபரணமாயிருக்கிறது. அப்பெருமாளுக்கும் அது நெஞ்சிலே கிடப்பது போலே இவனுக்கும் இது நெஞ்சிலே கிடப்பதன்றோ. இடும்பை பூண்டு என்ற இடத்திலே சோற்றுப்பானை வளையம் பூண்டது போலேயாயிருக்கிறது. தொண்டு பூண்டு என்ற இது மிகச்சிறந்த ஆபரணம் பூண்டது போலே இருக்கிறது. அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று உமக்கு எல்லா அடிமைகளையும் செய்வேனாக, அடிமை செயல்களையும் செய்வேனாக, அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று இலக்குவன் கூறியது போலே வலுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சொன்னது போலவும் ஞானிகள் ஆபரணம் போலே அணிய ஆசைப்படுவதல்லவா இந்த அடிமைத்தனம். பூண்டு என்ற சொல் இரண்டிடத்திலும் சொல் ஒன்றாக இருந்தாலும் பொருளை நேர்மாறாக சொல்லலாமா எனில் அர்த்த பலத்தாலே சொல்லலாம் என்கிறார் உரையாசிரியர். அப்பிராப்த விஷயத்தில் சேவையை சேவா ஸ்வவிருத்தி என்றும், பிராப்த விஷயத்தில் பாரதந்திரியத்தை பாரதந்திரியம் பரேபும்சி என்றும், சகிமர்த்தம் ந சேவியதே என்றும் விஷயம் வேதித்தாற்போல் இங்கும் அர்த்தபலத்தாலே வேதித்து சொல்கிறது என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. எம்பெருமானுக்கு அடிமை செய்வதை பெறுவதற்கரிய பேராகவும் விஷய ஞானத்தை இட்டு அடிமையாகிற ஒன்றையே வெறுக்கத்தக்கதாகவும் விரும்பத்தக்கதாகவும் சொன்னது போல இங்கும் பெரியதோர் இடும்பையும் தொண்டும் மிகவும் வேறுபட்டிருக்கையாலே அவற்றோடு சேர்ந்த பூண்டு என்ற சொல்லுக்கும் பொருள் மிகவும் வேறுபடுவதில் குறையில்லை எனலாம். அமுதம் உண்ணா
உடம்பை பூண்கட்டும் அந்த அமுதம் போலே நம்முடைய அடிமை சொரூபத்துக்கு தகாததாய் ஒரு சமயம் மட்டுமே சுவைக்கத்தக்கதாய் இருக்காமல் சொரூபத்துக்கு தகுந்ததாய் எப்போதும் சுவைக்கத்தக்கதாய் இருப்பது இந்த அமுதம். உனக்கு அடிமைப்பட்டு இருக்கையாகிற சுகம் ஒன்றிலேயே ஈடுபட்டவருடைய திருமாளிகைகளில் எனக்கு புழு ஜென்மமாவது உண்டாகட்டும். மற்றவர்கள் வீடுகளில் பிரம்மனாக பிறப்பதும் எனக்கு வேண்டாம் என்றார் ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்திலே. அத்திகிரி அருளாளனே, உன்னுடைய கைங்கரியமாகிற தெள்ளமுதின் ரசத்தை அனுபவிக்கும் அடியேன் இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள், பிரம்ம ருத்ராதிகளுடைய பதவிகள், மேலும் ஆத்மானுபவம் எனப்படும் மோட்சம் ஆகிய எல்லாவற்றையும் உப்பு தண்ணீரை போல நினைக்க கடவேன் என்று கோரத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்திலும் இந்த அமுதத்தின் பெருமையை பேசினார்கள் அல்லவா. உண்ணா தொழும்பர் இந்த அமுதத்தினுடைய இனிமையை அறியாமல் இனிமையற்றவையாய் சொரூபத்திற்கு தகாதவையான தாழ்ந்த விஷயங்களையே விரும்பும் நீசர். உண்ணா தொழும்பர். தொழும்பர் என்றால் தாழ்ந்தவர் என்று பொருள். இது சொரூபத்துக்கு தகாதது என்ற காரணத்தினாலே இதை இழக்கவில்லை. கிடைக்க அரிது என்னும் காரணத்தினாலேயும் இதை இழக்கவில்லை. அறிவுடையார் ஆகையாலே தாழ்ந்த விஷயங்களுக்கும் இந்த பகவத் கைங்கரியத்துக்கும் உள்ள ஏற்றத்தாழ்வை அறிந்திருந்தும் கிடைக்க அரியவையாய் இனிமையற்றவையான தாழ்ந்த விஷயங்களிலே மண்டுகிறார்கள். அனாதி பாவத்தின் வலிமையாலும் அதனால் ஏற்பட்ட சமலத்தன்மையாலும் மண்டுகிறார்கள். சோறு உகக்குமாறே, மண்ணை காட்டிலும் சோறு சிறந்தது என இவன் எப்படி அறிந்து சோற்றை உண்கிறான்? நித்தியமான ஆத்மஸ்வரூபத்துக்கு பகவத் சேஷத்துவ அடிமை கைங்கரியங்களே தாரகம் என்று அறியாதவன் அனித்தியமான உடலுக்கு சோறு தாரகம் என்று எப்படி அறிந்து உண்டு உயிர் வாழ்கிறான்? தனது தாய் தந்தை முதலானவர் சோற்றை உண்டு உயிர் வாழ்வதை காண்கின்ற பழக்கத்தை கொண்டு இவனும் சோறு உண்ணுகிறானே ஒழிய அறிவு கொண்டு ஆராய்ந்து அதையும் செய்வதில்லை போலும். ஆராய்ந்து அறிந்து ஒரு காரியத்தை செய்பவனாயிருந்தால் ஆத்மாவுக்கு எது நன்மை என்று எண்ணியிருக்க மாட்டானா? ஒன்றிலே பகுத்தறிவு உண்டாயிருந்தால் மற்றொன்றிலும் பகுத்தறிவு உண்டாயிருக்காதோ என்று உரையிடுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அற்புதமான ஒரு பாசுரம், விபுலமான ஒரு வியாக்கியானம், சிறந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் பிரித்து பிரித்து விரிவாக வியாக்கியானம் செய்திருக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். பெண்டிரால் சுகங்கள் உய்ப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு உண்டிரா கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து நைந்து தண்டுளாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடி ஆடி தொண்டு பூண்டு அமுதம் உண்ணா தொழும்பர் சோறு உகக்குமாறே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். தன்னை தவிர மற்ற எவரையும் பாடாமல் நின்ற தொண்டரடி பொடியாழ்வாரை இறுகப் பற்றிய திருவரங்கன் திருவடிகளே சரணம். அழகிய மணவாளனை தவிர யாரையும் காணேன் என்றிருந்த தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை, வியாக்கியான சக்கரவர்த்தி, முறை பெருமன்னர், ராமாயண பெருக்கர், பரம காருணிகர். அவர் இல்லை என்றால் இந்த வியாக்கியானங்கள் ஏது? நாம் அதன் பொருளை இந்த அளவுக்கு விபுலமாக அறிந்து கொள்வது எப்படி? அப்படிப்பட்ட பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.